பட்டா மாற்றிருக்காங்களா? இல்லீகல். ஏன்னா நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மட்டும் இல்லை, நான் வழக்கறிஞரும் கூட. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்னு ஒன்று இருக்கு, சொத்து மாற்று சட்டம். அது தெளிவாக சொல்லுது, ஒரு இடத்தினுடைய நிலத்தினுடைய டைட்டில் நீதிமன்றத்தில் தாபாவில் இருந்தாலும் நிர்வாகம் இட் ஷுட் ப்ரொடெக்ட் தி பொசஷன். அதாவது யார் கையில் இருக்கோ அதை அப்படியே பாதுகாத்துக்கணும், ஸ்டேட்டஸ் குவோ. நாளைக்கு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த பிறகு அதன்படி நடவடிக்கைன்னு அப்படி இருக்கச்ச, இது தாவா பண்ணினாலும் பக்கு போடு, இடம் யார்கிட்ட இருக்கு? இந்துட்ட. அதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய எஸ்பியும் கலெக்டரும் சட்டவிரோதமாக இந்துக்களை அங்கிருந்து வெளியேற்றி இருக்கிறார்கள். இது நில அபகரிப்பு குற்றத்தை கலெக்டரும் எஸ்பியும் பண்ணியிருக்காங்க. They have gone against the law. அதனால அந்த கலெக்டர் அந்த எஸ்பிக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். ஏன்னா ஒரு 2 அதிகாரியாவது பிடிச்சி ஜெயிலில் போட்டால் தான் மற்ற அதிகாரி தப்பு பண்ண மாட்டான். அதுக்காக எனவே இங்கு நடந்திருக்கின்ற, தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற வக்ஃப் சொத்துக்கள் பற்றிய அனைத்து சர்க்குலரும் எதுவும் ஆதாரம் இல்லாத பொய். இந்துக்களுடைய நிலங்களை, வீடுகளை பறித்து அவர்களை பிச்சைக்காரர்கள் ஆக்குகின்ற ஸ்டாலின் அரசாங்கத்தின் தீய எண்ணம் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது.